ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜய் ஆனந்த். அஜித் ரசிகர்கள் கேட்குற விஷயம் வந்து விடாமுயற்சி படத்தோட அப்டேட். ஸோ அந்த அப்டேட் குறித்து தான் இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க. துணிவு படத்துக்கு அப்புறம் விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தில் நடிக்க முடிவு பண்ணார் அஜித். ஸோ ஷூட்டிங் ரொம்ப தாமதமாக தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த படத்தை வந்து மகிழ் திருமேனி அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முதல்ல வந்து துபாயில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி நாடான அஜர்பைஜானில் தொடங்க ஆரம்பிச்சது படப்பிடிப்பு. தொடர்ந்து ஒரு 3 கட்டமாக அங்கே நடந்தது படப்பிடிப்பு. இப்போ நேற்று முன்தினத்தோடு அந்த படப்பிடிப்பு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படப்பிடிப்பு ஒரு 75 கட்டம் முடிஞ்சு இன்னும் ஒரு 25% மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு சில காட்சிகள், அப்புறம் ஒரு கிளைமாக்ஸ் காட்சி மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதை மட்டும்தான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு சென்னையில் இருக்கிற அஜித் வந்து ஒருவேளை சென்னையிலேயே ஒரு செட்டு போட்டு அந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜித்ரா ஃபிலிம் சிட்டியில் ஒரு இந்த கிளைமாக்ஸை வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஸோ அது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவங்க சைட்லேருந்து வரணும். இந்த தகவலை வந்து அஜித்தினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவரோட எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அதனால வந்து இப்போ ஒரு 80% விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த படத்தினுடைய காஸ்ட் பார்த்தா அப்படின்னா அஜித்துக்கு ஜோடியாக வந்து த்ரிஷா நடிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க காம்பினேஷன் வந்து எல்லா படங்களுமே ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இப்போது அஜித்தோட இந்த படத்தில் அவங்க தான் ஜோடியாக நடிக்கிறாங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ரெஜினா கசன்ட்ரா நடிக்கிறாங்க. ஸோ அஜித்துக்கு வில்லனா வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் களமிறங்குறாரு. அதுபோல் முக்கியமான இன்னொரு கேரக்டரில் ஆரவ் நடிக்கிறாரு. இது தவிர வந்து பாவனாவும் நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அஜர்பைஜானில் அவங்க 2 பேரும் சேர்ந்தெடுத்த புகைப்படங்கள் வைரல் ஆச்சு. அதனால வந்து பாவனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து அனிருத் பண்ணுறாரு. கேமரா வந்து ஆரம்பத்தில் நீரவ் ஷா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு கேமராமேன் இப்போது படத்தில் இணைஞ்சிருக்காரு. அவர் இது ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாக்க மகிழ் திருமேனி வந்து எப்படியாவது இந்த படத்தை முடிச்சு ஏப்ரல் 14 வருஷ பிறப்புக்கு வரணும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே முடியுமாங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதில் இல்லாட்டினாலும் மே 1 அஜித்தினுடைய பிறந்தநாள் வர்றதுனால ஒரு சம்மர் வெக்கேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மே 1 கன்ஃபார்மாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மூடில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டோட கண்டிப்பாக வந்து அதாவது பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளே அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஒர்க்கு ஏப்ரல் 1 வீக்கில் ஆரம்பித்தா படத்தை ஏப்ரல் 14 ஆர் மே 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டேட்டாக இருக்கும் அப்படின்னு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஏப்ரல் 14 தான் வந்து கமல் நடிப்பில் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் சங்கர் டைரக்ஷன். அது அந்த படத்தை வந்து லைக்கா தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால பேக் அண்ட் பேக் லைக்காவுக்கு படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இதுதான் இப்போதைக்கு விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட்டு. ஸோ அதோட வந்து விடாமுயற்சி ஷூட்டிங்கின் பொழுது அஜித்தை வந்து அந்த படத்தினுடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் எடுத்த புகைப்படங்கள், அப்புறம் மற்றவங்களை வந்து அஜித் எடுத்த புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகி பயங்கர வைரலாகும். இப்போ வந்து அஃபிஷியலாக அவங்களே வந்து அஜர்பைஜான் நாட்டில் வந்து கோட் ஷூட்டோட அஜித் நடந்து வர ஒரு புகைப்படங்கள், அப்புறம் ஆரோவோட வந்து அந்த சிட்டியில் நடந்து வர ஃபோட்டோஸு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. பயங்கர ட்ரெண்டாக இருக்குது சோஷியல் மீடியாவில். எங்கே திரும்பினாலும் அஜித் படங்களாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கார் அஜித். அதாவது வந்து ஒரு கூகுளோட சிஇஓ அப்படின்னு சொன்னால் நம்பலாம். அந்த அளவுக்கு வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு பர்சன் அஜித் தான். அதாவது அவருக்கு எங்கே வெளியில் போனாலும் ட்ராவல் வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளியூருக்கு போனாலோ ரொம்ப கேஷுவலாக வரமாட்டார். பர்ஃபெக்டாக ஒரு கோட் ஷூட்டாக தான் கிளம்புவார் மனுஷன். அதே போல் தன்னோட லக்கேஜை வந்து யாரை தூக்க சொல்ல மாட்டார். ஸோ ஹெல்ப்பர் இருந்தாலும் சரி, மேனேஜரை உதவியாளர் யாரையும் எடுக்க விட மாட்டார். அவரோட லக்கேஜ் அவர் தான் தூக்கிட்டு போவார். இது ரொம்ப வந்து தன்னுடைய ஒரு பாலிசியாகவே வச்சுட்டு இருக்கார். அதே போல் எங்கேயும் வயலேட் பண்ண மாட்டார். தான் ஒரு நடிகர், தான் ஒரு செலிபிரிட்டி, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து முன்னே கிடைக்கணும்னு நினைக்கவே மாட்டார். ஸோ இந்த லைனில் தான் போவார் ஏர்போர்ட்டில். அதே மாதிரி தன்னுடைய ஜனநாயக கடமையாற்றத்துக்கு ஒரு ஓட்டு போட லைனில் நின்று தான் ஓட்டு போடுவார். அதே போல் ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு பர்ச்சேஸ்க்கு போனாலும் சரி, ஆஸ் பர் என்ன ரூலோ அந்த ரூல் பிரகாரம் நடப்பார். வயலேட் பண்ண மாட்டார். அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பாலிசியை வச்சுட்டு இருக்காரு. ஒரு பொது இடங்களில் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டார், நடந்துக்க மாட்டார். அப்புறம் சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து
பேச மாட்டார், எங்கேயும் பேட்டி கொடுக்க மாட்டார். தனக்கு பட்டதை தப்போ ரைட்டோ ஸ்ட்ரைட்டாக பேசிடுவார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிஎம்க்கு முன்னாடியே நடிகர் சங்கத்தில் சொன்ன விஷயத்த வந்து பப்ளிக்காக சொன்ன விஷயத்த நம்ம நிறைய பேசியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னா அது அஜித் தான். ஸோ இதெல்லாம் தான் அவரை வந்து ரசிகர்கள்ட்ட இன்னும் ஒரு பிடிப்போட வச்சிருக்க செய்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். தன்னோட ரசிகர்களுக்கு முதல்ல அப்பா அம்மா கவனி, அப்புறம் டைம் இருந்தால் என் படத்தை பாரு அப்படின்னு சொல்கிற ஒரு துணிவு அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வந்து தல ரசிகர்கள் வந்து எப்போதுமே தலைன்னு சொல்லி அஜித்குமாரை சுற்றி வர்றாங்க அப்படிங்கிறது இந்த விஷயங்களை தான் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு விடாமுயற்சி. அப்புறம் அஜித் பற்றின ஒரு அப்டேட். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் ஆனந்த், சைனிங் ஆஃப்.